ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. என் வீடு இது, என் ஜெப வீடு, வன்கல்வர் குகையாய் மாற்றாதே. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த காலை திருப்பில் நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு நம்முடைய பலவீனங்கள் குற்றங்களை ஏற்று ஆண்டோடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூர புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். மாட்சிக்குரிய உமது வழக்கையை நீட்டி எங்களை என்றும் நீர் பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பசித்து இருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வையானால் இருள் நடுவே உன் ஒளியை உதிக்கும். இறை வாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 9 முதல் 14 வரை. ஆண்டவர் கூறுவது: உன் இடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாத பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித் இருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் இருக்கும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார்.
நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவார். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவார். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளில் உரிமைகளில் நின்று விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சிய நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசுவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரிய மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகில் உயரிடங்களில் உன்னை வளவர செய்வேன். உன் மூதாராகிய யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 86 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு என்றும் கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது வழியை என்றும் எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு என்றும் கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு என்றும் கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உன் மீது பற்றுடையவன். ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு என்றும் கற்பித்தருளும். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். உன் அடியானின் மனத்தை மகிழ செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு என்றும் கற்பித்தருளும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவரும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு என்றும் கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு என்றும் கற்பித்தருளும். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயன் மந்தையை காப்பது போல
ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு சுங்கசாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். அன்பார்களே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி பலி ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய மக்களாக மாற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது பேரல்லால் உம் நம்பிக்கையாளர்கள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா வேளாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பு கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை பரிசுத்த ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகொழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகுந்தராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வி பகலும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக இப்புகழ்ந்தேத்தும் மரமருட உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கையுடனும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மடை விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. உயிரினை அளித்திடும் திருவுடலா, உறவினை வளர்த்திடும் இறைவுடலா, கனிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலா. உயிரினை அளித்திடும் திருவுடலா, உறவினை வளர்த்திடும் இறைவுடலா, பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலா. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. பாவங்கள் கழுவிடும் திரு ரத்தமா, பரகதி சேர்த்திடும் இறை ரத்தமா, அன்பிலும் பண்பிலும் அருளிலும் வளர்த்திடும் ஆண்டவர் இயேசுவின் திரு ரத்தமா. பாவங்கள் கழுவிடும் திரு ரத்தமா, பரகதி சேர்த்திடும் இறை ரத்தமா, அன்பிலும் பண்பிலும் அருளிலும் வளர்த்திடும் ஆண்டவர் இயேசுவின் திரு ரத்தமா. அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை
தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேற்றிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடாவண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏறிடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு வர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை காணிக்கை தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை காணிக்கை தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவா மாறாத வான்மழையா, மறையாத வானிலவாய் மாறாத வான்மழையாய் திகழ்கின்ற திருமறையே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும்
தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.